ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம பக்தி அப்படிங்கிறப்ப மனசில் ஏற்றுக்கிறோம் இல்லையா? அதை ரொம்ப அறிவை யூஸ் பண்ணி அறிவுபூர்வமாக ஆராயலை அப்படிங்கிறப்ப நமக்கு மனசில் சமாதானம் கிடைக்கிது. ஆனால் எல்லா விஷயமுமே மனசில் மட்டுமே நினைக்க முடியாது. சிலப்போ அறிவுபூர்வமாகவும் நினைக்கலாம். பல விஷயங்களை மனசில் பக்தியாக அந்த மாதிரி நினைக்கலாம். சில விஷயங்களை அறிவுபூர்வமாக நினைக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க இந்த கால் இப்படி இப்படி வச்சுட்டு தான் ஓடும். இப்படி நம்ம மெல்லமாக பாதத்தை மெல்லமாக வச்சு நடப்போம். அது இப்படி இந்த டோஸில் குடு 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 குடுன்னு ஓடும். ஆனால் அதுக்கு தெரியாது, ஸ்பீடாக ஓடினா எங்கேயாவது இடிச்சுப்போம், எங்கேயாவது தண்ணி இருந்தால் வழுக்கி டமால்னு விழுவோம். அந்த மாதிரி தெரியாது. இளங்கன்று பயமறியாது. குட்டி ஆட்டுக்குடி ஜங்குன்னு குதிக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி யானை அது பாட்டில் இப்படி போகும். அப்புறம் யாராவது ஒரு தள்ளினா புஷ் பண்ணினா இப்படின்னு ஓடி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து நின்றுக்குவோம். ஸோ ஆனால் அந்த பெரிய யானை மெல்லமாக நிதானமாக போகுது, பொறுமையாக முள்ளமாக நடக்குது. ஆனால் மதம் பிடித்த யானை, ஏதாவது யானைக்கு மதம் பிடிச்சது அப்படின்னா அறிவு இழந்துடும். அப்போ மதம் பிடிச்சதுன்னா அறிவு இழந்த உடனே அப்போ இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் அடிக்கும், பிடிச்சி தட்டும், எல்லா ரகலையும் பண்ணும். ஸோ மனசுங்கிறது நம்ம அறிவு கலந்து யோசிக்கிறப்ப தெளிவு கிடைக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னால் மனசு ஆசைப்படுது. ஆனால் அது கரெக்டாக இல்லையான்னு அறிவு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுறப்ப நமக்கு அருமையான வழி கிடைக்கிது.